ஹாய் நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து டிஜிட்டல் ப்ரிவென்டர்னுடைய கனெக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆட்டோவில் எப்படி ஓடுது, மேனுவலில் எப்படி மோட்டர் ஓடுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மோட்டர் ஸ்டார்ட் ஆன் ஆனோடனே இங்கே பார்த்திங்கன்னா சவுண்டு வருது. அது எந்த சவுண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சவுண்டு ஓகேங்களா. மோட்டர் வந்து செமையாக தண்ணி எடுத்துக்கிட்டு கம்முன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணியும் செமையாக போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 5 HP மோட்டர் தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது ஆம்ஸ் ரேட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் இவ்வளோ இருக்குது. நம்ம இந்த கிணத்துக்குள்ள தான் வந்து நம்ம மோட்டர் வந்து இறக்கியிருக்கோம். 5 HP மோட்டருக்கு ஆயில் போயிடுச்சு அப்படின்ட்டு இதை தூக்கிட்டு மறுபடியும் வந்து மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ வந்து இறக்கி போட்டிருக்கோம். இப்போ இது வந்து சவர் கொசரை போட்ட பைப்பு. இது வந்து தொட்டியில் நம்பி இது வழியாக வந்து நம்மளுக்கு தென்னை மரத்துக்குலாம் பாஞ்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஓடுது. ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 10 ஆம்ஸ் இருக்குது. இது ஆஃப் ஆகல, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். வயரில் வந்து நல்லா நீட்டாக மறுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இது வந்து மேனுவல் வச்சுருக்கோம். மேனுவல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஆட்டோ வச்சுருந்தோம், இப்போ வந்து மேனுவல் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 434 வோல்டேஜ் 37 மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அடுத்தது L2ல் வந்து பார்த்திங்கன்னா 440 இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு தண்ணி வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாகவே வருது. சரி ஓகே, ஆம்ஸ் வந்து 10 ஆம்ஸ் எடுக்குது ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நீட்டாக வந்து வேலையை முடிச்சாச்சு. மெயினும் போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து நம்ம மெயினையும் மாற்றியாச்சு. இப்போ ப்ரிவென்டர் மாற்றி இப்போ ஸ்டார்டர் வந்து பழக்கலாம். எல்லாமே வந்து தெளிவாக போட்டுருச்சு ஓகேங்களா.